விஜய் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொன்னார்னா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுக தான் எடப்பாடி வச்சிருக்காரு, அதே போல அண்ணா ஆரம்பிச்ச திமுக தான் இவர் திமுக வச்சிருக்காரு, இவர் ஸ்டாலின் வச்சிருக்காரு. என்னை போல தனிச்சையா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு விஜய். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் பதிவு பண்றாரு விஜய். அதாவது விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க கூட களத்துல வந்து திமுக மட்டும் தான் இருக்கு, அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாமே மக்களால் எலெக்ஷனு நான் சொல்றேன், ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு சார். அனுபவத்துல பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தா தானே அகப்பியில வரும். உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டுல இருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்தினா வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல என்ன அரித்தமெட்டிக்கலா அவங்க சொல்றாங்கன்னா சார் போட்டி. இங்க பாருங்க, நான் அவரை பத்தி எல்லாம் பேசுறேன், ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு. கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தா என்ன சார்? ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா? நம்பிக்கை. நானும் இப்ப அங்க பாருங்க, நானும் அனுமதி ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுவேன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். முடியுமா சார்? அது எம்எல்ஏ சீட் கூட வெல்ல மாட்டாரு, ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது. மற்ற கட்சியினருக்கு வந்து ஈஸியா வந்து பர்மிஷன் கிடைக்கிறது, ஆனா நான் என்னுடைய மக்கள் என்ன பாக்குறதுக்கு பர்மிஷன் வந்து அவருக்கு மட்டும் ஏற்றப்பட்ட. எனக்கு விஜய் சொன்னாருங்கிற மட்டும் நான் எடுக்கல, எங்களுடைய எதிர்கட்சியார் கூட எங்களுக்கே அதுதான் இருக்கு.